வணக்கம். எனக்கு மிகவும் பிடித்த கதை வாழ்க்கையை மாற்றியமைத்த கதை. வெகு நாட்கள் முன்பு பாலை நிலத்தில் பரிதவித்து வாழ்ந்த ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் ஏதுமின்றி தவித்து கொண்டிருந்தது. தங்குவதற்கு ஒரு கூடு கூட இன்றி தன் வாழ்வை சபித்த வண்ணம் அல்லும் பகலும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு துறவி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதை கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது. முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார். உடனே அப்பறவை என்று என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது. கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் என்று கூறி சென்றார். தன் குருவை அடைந்த அத்தூதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார். இன்னும் 7 பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும். அதுவரை அப்பறவைக்கு எவ்வித இன்பமும் இல்லை என்று குரு பதில் கூறினார். இதை கேட்டால் ஏற்கனவே துன்பத்தில் இருக்கும் அப்பறவை மேலும் மனமுடைந்து போய்விடுமே என்றெண்ணிய ஞானி இதற்கொரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என்று குருவை பணிந்து வேண்டினார். குருவும் மனமிறங்கி ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார். அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி என்பதுவே அந்த மந்திரம். குரு கற்பித்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார். 7 நாட்களுக்கு பின் அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது அந்த பறவை மிகுந்த ஆனந்தத்துடன் இருப்பதை கண்டார். அதன் உடல் இறகுகள் முளைத்திருந்தன. அப்பாலை நிலத்தின் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது. ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது. ஆனந்தத்துடன் அங்கும் இங்கும் மகிழ்வுடன் அப்பறவை அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. குருவிற்கு மகா ஆச்சரியம். 7 பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே, இன்றெப்படி இது சாத்தியமென எண்ணி அதே கேள்வியுடன் குருவை பார்க்க சென்றார். குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் இதுவே. ஆம், 7 பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது. உண்மைதான். ஆனால் அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை எல்லா சூழலிலும் மாறி மாறி கூறியதால் நிலைமை மாறியது. பாலையின் சுடுமணலில் விழுந்தபோது நன்றி சொன்னது. வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாத தவித்தபோது நன்றி சொன்னது. சூழல் எதுவாயினும் நம்பிக்கையுடன் சொன்னது. எனவே 7 பிறவியின் ஊழ்வினை பயன் 7 நாட்களில் கரைந்து மறைந்தது என்று பதில் கூறினார். ஞானியும் தன் சிந்தனையிலும் உணர்விலும் வாழ்வை நோக்கும் கோணத்திலும் வாழ்வை ஏற்றுக்கொள்வதிலும் ஒரு மாபெரும் மாற்றம் விளைந்தது என்று அந்த மந்திரத்தை தன் வாழ்வில் உபயோகிக்க ஆரம்பித்தார். சந்திக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அனைத்தும் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி என்று உளமாற கூற ஆரம்பித்தார். அதுவரை அவர் பார்த்திராத கோணத்தில் பார்க்க அந்த மந்திரம் உதவியது. அதைப்போல் நாமும் உறவுகள், பொருளாதாரம், அன்பு, வாழ்வு, சமுதாய வாழ்வு, வியாபாரம், நண்பர்கள், வேலையாட்கள், பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே, எனவே நன்றி என்று எல்லா நேரங்களிலும் உளமாற கூறுங்கள். இந்த எளிமையான மாமந்திரம் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வரும். தன்னம்பிக்கை எவ்வளவு சக்தி மிக்கது! தன்னம்பிக்கை ஊட்டும் ஒரு எளிய வார்த்தை, ஒரு எளிய சிந்தனை நமது ஊழ்வினையின் பாரத்தை கரைத்து மறைய செய்யும் சக்தியுடையதாக இருக்கின்றது. இந்த மந்திரத்தை அறியாமல் தான் பிறவி மேல் பிறவியாக கர்ம வினையை சுமந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து மனதினுள் உச்சரித்து வந்தால் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கி உணர்வோம். வாழ்க வளமுடன். நானும் இறைவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கை நிறைவாக போய்கொண்டிருக்கிறது. எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நன்றி.